சார் நான் ஏற்கனவே ஒரு ஆப்பில் வந்து பணம் எடுத்திருந்தேன் 20,000 ரூபா. அதை கரெக்டாக ப்ராப்பராக கட்டிட்டேன். அப்புறம் இன்னொரு லிங்க் ஒன்று வந்தது மெசேஜில், அது தெரியாமல் டச் பண்ணிவிட்டேன். டச் பண்ணி சுதாரித்து வெளியில் வந்துமே என்னோடய பேன் கார்டு, என்னோடய ஃபோட்டோஸ், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோடய அக்கௌண்ட்டில் 3,000 வர வச்ச மாதிரி பால்சம் கிரெடிட் ஆப், அந்த ஆப்பில் இருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க நீ 3,000 தரியா, இல்லை உன்னோட ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணி எனக்கே அனுப்பிட்டு இந்த ஃபோட்டோவை உன்னோட வாட்ஸ்அப் குரூப்பு, சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க. நான் டக்குன்னு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இல்லை 3,000 கிரெடிட் ஆகலன்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் அண்ணாக்கு திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னேன். அவங்க டக்குன்னு உடனே சைபர் கிரைமுக்கு வந்து இது பண்ணப்போ பட் ஸ்டில் எனக்கு த்ரெட்டனிங் வந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கி வந்தது நான் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இப்படி கண்டினியூஸாக அவன் வந்து மார்ஃபிங் ஃபோட்டோ போட்டதுனால இங்கே வந்து இது பண்ணப்போ அவங்க நல்லா கவுன்சிலிங் பண்ணுவாங்க. எடுத்தோடனே சூசைடுன்றதுக்கு போகாதீங்க, இது ஸ்ப்ரெட் ஆகத்தான் செய்யும், அந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணத்துக்கெலாம் போயிடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்ஆரும் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்ல கவுன்சிலிங் கொடுத்தாங்க க்ரைமில். நான் அந்த தைரியத்தில் தான் நான் இன்னுமே தைரியமாக இருக்கேன். 2 நாளாக வாட்ஸ்அப் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணுறான், நீ கொடுக்குறியா இல்லாட்டி நான் ஃபோட்டோவை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. நம்ம ஒன்று சொல்லி அது பிரச்சனையாகிறதுக்கு நான் அமைதியாக இருந்துட்டு சரி போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த தைரியத்தில் தான் சார் இருக்கேன். ஆனால் நல்லா கவுன்சிலிங் சார். என்ன லாங்குவேஜில் பேசுகிறாங்க? ஹிந்தி. ஹிந்தி தெரியும் சார். இல்லை இதுதான் ஃபோட்டோ, நீ 3,000 கொடு, ஃபஸ்ட்டு டே 3,000 கேட்டாங்க, அப்புறம் 1,500 கேட்டாங்க. இன்றைக்கி அமௌண்ட்டெல்லாம் கேட்கவே இல்லை. அமௌண்ட் கேட்காம நீ கொடுக்கலன்னா உன்னோட ஆனால் என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டு 2-3 பேர் இதை அனுப்பினான். அதில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த நம்பருக்குலாம் நான் வாட்ஸ்அப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அவங்களுக்குலாம் இன்னும் போகலை. அண்ணா நம்பரும் கொடுத்துருந்தேன், அண்ணாவுக்கு இன்னும் வரல. தெரியல சார், அது எப்படி தெரியல சார், தெரியல. என்னோடய ஃபோட்டோஸ் எப்படி, அதாவது வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் அவனுக்கு எப்படி கிடச்சதுன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம், நைட்டி போட்டிருந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தது, அதை எடுத்திருக்கான் சார் அவன். இல்லை சார், ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவன் கையில் மாட்டியிருக்கான். நான் வச்சுருக்கிறது ஐஃபோன்றதுனால அதில் ஹேக் பண்ண முடியல. ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் போயிருக்கு. அவனுக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை உங்களுடைய அந்த பேங்க் டீட்டெயில் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த லிங்கை வந்து தொடங்கும்போது எதுவும் கொடுத்துருக்கீங்களா? பேங்க் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல சார். பேன் கார்டு வேணால் நான் கொடுத்த ஞாபகம் இருக்குது. டக்குன்னு நான் சுதாரித்து வெளியில் வந்துட்டேன், இது என்ன ஃபேக் மாதிரி தான் இருக்குன்னு. அப்படி இருந்தால் அவன் வந்து 27th போட்டா மாதிரி எனக்கு கணக்கு காமிச்சிருக்கான் அந்த ஆப்பில். பட் அந்த டேட்டில் எனக்கு 3,000 கிரெடிட் ஆகலை சார். என்னால் இது ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் சப்போஸ் போலீஸ் கேட்டாங்கன்னாலும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.